ரியோ அவர்கள் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய நல்ல நல்ல படங்கள குடுத்துட்ருக்காரு. ஆல்ரெடி ஜோ, ஸ்வீட் ஹார்ட், ஆண் பாவம் அந்த மாதிரி நெறைய படங்கள் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருந்தது. இந்த நிலையில இப்ப ரீசென்ட்டா ராமின் லீலா அப்படின்ற ஒரு படத்தில வந்து நடிச்சிட்டுருந்தாரு. இப்ப அவரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மென்ட் வந்து வந்திருக்கு. ரியோ 7 இந்த படத்தோட பூஜா செரிமனி இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இதோட டைட்டில வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இத யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தும்பா படம் இருக்குல்ல, அந்த படத்த ப்ரொடியூஸ் பண்ண ஓல்ட் டைம் ஸ்டுடியோ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இவரு யாருன்னா எஸ்கே புரொடக்ஷன்ஸ்ல இருக்கார்ல கலையரசு அவரு தான். இவங்க தான் இந்த படத்த வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு திப்பு அவர் மியூசிக் பண்றாரு. இந்த படத்துக்கு மேடி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் இல்ல டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில ஹீரோயினா வந்து சானியா ஐயப்பன். அவங்க தான் ஹீரோயினா பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு இப்பவே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. ஏன்னா, அடுத்தடுத்து அவரு நல்ல நல்ல படங்கள ரியோ ராஜ் வந்து குடுத்துட்ருக்காரு. மியூசிக் டைரக்டருமே நல்ல கனா, எஸ்கே புரொடக்ஷன்ஸ்லயே கனா அப்படின்ற ஒரு நல்ல படத்த வந்து குடுத்துருக்காரு. ரீசென்ட்டா இவருக்கு டீசல்ன்ற படத்தில எல்லா பாடல்களுமே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு யூடியூபரா இருந்த பாரத் அவர்கள் வந்து ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜோடைய புரொடக்ஷன்ல ஒரு மிஸ்டர் பாரத்ன்ற படத்த நடிச்சிட்டுருக்காரு. இவருக்கும் அடுத்தடுத்து நெறைய படங்கள் புக் ஆயிட்டுருக்காரு. ரீசென்ட்டா கூட அவரோட படத்துடைய பூஜை வந்து ஒண்ணு நடந்திருந்தது. அதாவது இந்த விஸ்வஸ்தன் ஹீரோயின் கூட சேர்ந்து இவரு பண்ண போற அடுத்த ப்ராஜெக்ட் இந்த படத்த வந்து சக்தி டாக்கீஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிஞ்சா அப்படின்னு சொல்லி அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் அடுத்தடுத்து வந்து இவருமே பண்ணிட்டுருக்காரு. மிஸ்டர் படத்தோடைய படப்பிடிப்பு வந்து முழுமையா முடிஞ்சடைஞ்சு கூடிய சீக்கிரத்தில இந்த படம் வந்து இந்த சம்மருக்கே வெளியாகும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 29 படத்துலருந்து செகண்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வந்து இன்னைக்கு குடுக்க போறாங்க. அல்லு அர்ஜுனுடைய 22வது படத்தோட ப்ரோமோ வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. தாய் கிழவி படம் 25 நாளை கடந்து வெற்றிகரமாக திரையரங்குல ஓடிட்டுருக்கு. நூறுசாமி படத்துலேருந்து மாயக்கண்ணாவோ அப்படின்ற ஒரு பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி சினிமா நியூஸ் தெரிஞ்சா சேனல சப்ஸ்கிரைப்